26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுடைய குறியீடு, அவர்களுடைய பிறந்த தேதிக்கான குறியீடு அப்படிங்கறத தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். 21ஆம் தேதி அவர்களும் ரகசியமாக தான் இருப்பாங்க. சின்ன மேட்டரை கூட வெளியே லீக் அவுட் பண்ண மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்க மெனக்கிட்டாலும் தெரியாது. கும்பாபிஷேகம் ஒரு கோயிலில் நடக்குதுன்னா அதுக்கு எப்படிங்க தெரியும்? அப்போது கும்பாபிஷேகம் அது இறைவனுடைய கனெக்டிவிட்டி உள்ள ஒரு பறவைகள். கரடி பிடி மட்டும் அந்த பிடி தளராது. ஏன்னா அது எந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னே சொல்ல முடியாது, தெரியாது. அப்படி அதனுடைய நடிகர் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். அவர் பிறந்த தேதி என்ன 22. அவர் இலக்கு என்னது? சினிமாவில் உச்சத்துக்கு போகணும்னு நினச்சாரு, உச்சத்துக்கு போயிட்டார். அப்போ 22ஆம் தேதி தான் என்ன நினச்சாங்களோ சாதிச்சிருவாங்க, அதில் சாதிச்சிருவாங்க. ஏன் அவரை தொட்டேன் அப்படின்னா, ஒட்டகம் அதுக்கு சமக்க போகுது. அது அடுத்தவங்களுக்காக தான் அது தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடும். 21ஆம் தேதியும் அவர்கள் வாழ்க்கையை சேக்ரிஃபைஸ் ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. மானின் வாழ்க்கை கூட ஒரு மாதிரியான ரகசியமான வாழ்க்கை தான். மானம் அது வாழ்கிற வாழ்க்கையை போயிட்டு நம்ம பார்க்கலாம். அது வாழ்கிற வழிமுறை நிறைய இருக்குது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். ஃபார்வர்ட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகராஜா ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கலாம். குறிப்பாக வாழ்க்கையில் எண்கள் என்ன விதமான விஷயங்களை எல்லாம் நமக்கு கொடுக்குது, எவ்வளவு நல்ல விஷயங்களை எல்லாம் மாற்றி அமைக்குது அப்படின்னு சொல்லி பல வழிகாட்டுதல்களை நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கார். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம்மா. 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுடைய குறியீடு, அவர்களுடைய பிறந்த தேதிக்கான குறியீடு அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தேதிக்குமான அந்த குறியீடு அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் அந்த தேதியுடைய நபர்களோட கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரியும் அமைஞ்சிட்ருக்கு. இப்போ அடுத்து 21ஆம் தேதி நபர்கள் ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. அவங்களுடைய தேதிக்கான குறியீடு பற்றி சொல்லுங்க ஐயா. 21ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள குறியீடாக எதை ஒப்பிடலான்னு பார்த்தாக்கா பருந்து. ஆமாம், இந்த பருந்தினுடைய வாழ்க்கை அது வாழ்கிற வாழ்க்கையே ஒரு ரகசியம். அது என்ன ரகசியம் அப்படின்னாக்கா, பருந்து அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறத நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கள். ஒருத்தராலையும் பார்க்கவும் முடியாது, பார்த்துருக்கவும் முடியாது. அதுதான் பருந்து வாழ்க்கையின் ரகசியம். சரிங்க, பருந்து ரகசியம் இருந்துட்டு போகுது. 21ஆம் தேதி அவர்களும் ரகசியமாக தான் இருப்பார்கள். அவர்களை பற்றி ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணவே கண்டே பிடிக்க முடியாது யாரும். ஒன்றும் தவறானதெல்லாம் இருக்காது. சின்ன மேட்டரை கூட வெளியே லீக் அவுட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க லைஃப் அவ்வளோ. அதாவது சில இதுக்கெலாம் சில பேருக்கு மெனக்கிடுவாங்க. இவங்க எதுவுமே மெனக்கிட மாட்டாங்க. இவங்க செய்கிறதெல்லாம் கேஷுவலாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்க மெனக்கிட்டாலும் தெரியாது. அந்த பருந்து வாழ்கிற வாழ்க்கையினுடைய ரகசியத்தை 21ஆம் தேதி வாழ்கிறவர்கள் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். ஏன் பருந்து பற்றி சொன்னேன்னாக்கா, கழுகு, கருட, பருந்து எல்லாம் 3 ஒரே இனம்தான். பறவை இனத்தில் வெவ்வேறு இருந்தாலும் இனங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒன்றோட ஒரு கனெக்டிவிட்டி தான். ரொம்ப உயர்ந்தில் பறக்கிறது பருந்து தான். கழுகு இங்கே பறக்குதுனாக்கா கருடம் இங்கே பறக்கும், பருந்து இங்கே பறக்கும். 3மே கனெக்டிவிட்டி உள்ளது தான். ஆனால் அந்த 3மே இறையோடு சம்மந்தப்பட்டது இருக்கும். ஏன்னா இந்த அனிமல்ஸும் சரி, பறவைகள்லேயும் சரி, இறையினுடைய கருடெல்லாம் பார்க்க. இப்போ ஒரு கோயில் கட்டுறாங்க, கோயில் கட்டி முடிச்சிட்ட உடனே அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம். கருடனுக்கும் கோயிலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆமாம், கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் சுற்றுவார். அங்கே ஃபுல்லாக குறைஞ்சி 3 ரவுண்ட் அடிக்கும். கும்பாபிஷேகம் ஒரு கோயிலில் நடக்குதுன்னா அதுக்கு எப்படிங்க தெரியும்? கும்பாபிஷேகத்தை கோயில் கட்டுறவங்களுக்கு தெரியும், அதை தெரியும். அதை எல்லாத்துக்கும் 4 பேருக்கு தெரிய வைக்கும்போது அப்போ தான் தெரியும். ஆனால் அதுக்கு தெரியும். அப்போது கும்பாபிஷேகம் அது இறைவனுடைய கனெக்டிவிட்டி உள்ள ஒரு பறவைகள். அது நிறைய இருக்குது. பறவைகள்லேயும் இருக்குது, அனிமல்ஸ்லேயும் இருக்குது. இப்போ சிங்கம் கூட சொன்னோம். சிங்கம் இறைவனோட கனெக்டிவிட்டி தான். சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு பின்னாடி சிங்கம் அப்படி கர்ஜி, ஆண் சிங்கம் தான் அப்படி ப்ரொடெக்டரோட இருக்கும். அம்பாளுக்கும் சிம்ம வாகனம் இருக்கும். அதுமாதிரி இந்த இதுக்கு இறை கனெக்டிவிட்டி இருக்குது. சரி, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. ரகசியம், இன்னொரு ரகசியம் அதுதான். அந்த பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்கு உண்டான கூடு கட்டுது. அந்த கூடை சுற்றி குச்சி இருக்கும், சுற்றி கம்பி இருக்கும். எங்கே கட்டும்? மலைப்பாங்கானது, மலையிலேயே ரொம்ப உயரமானது எங்கே இருக்கும் அங்கே தான் கட்டும். நம்மளை மாதிரி மனிதர்கள் யார் கண்ணுக்கும் புலப்படாது, எட்டப்படாது, தெரியப்படாது. மலைவாசி மாதிரி இருக்காங்களே அவங்களுக்கு தான் தெரியும். பட் அவங்களுக்கே அவங்களே எங்கேனாலும் போவாங்க.
அவங்க கண்ணுக்கு எட்டப்படாத தொடப்படாத இடத்துல தான் கட்டும். அந்த குச்சி இருக்குது பாருங்கள், இது 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 மூக்கினுடைய அழகில் அந்த குச்சி மேலே ஒரு திரவத்தை தடையிறோம், அந்த கம்பிலையும் திரவத்தை தடையிறோம். அந்த குச்சியை நீங்கள் தண்ணியில் விட்டாக்கா கண் இமைக்கு நேரத்தில் அவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கும். அது பறக்கும் மீன்ஸ் ஓடும் வேகமாக. அந்த குச்சி உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதிர்ஷ்டம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கேஷ் பாக்ஸில் வச்சாலும் அதிர்ஷ்டம். நீங்கள் சாதாரண நபராக இருப்பீங்க, அந்த குச்சி உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வருஷத்தில் பார்த்தா நீங்கள் உச்சத்துக்கு போயிடுவீங்க. புகழ்லையும் சரி இது சரி. சில ஆள்கள்லாம் சாதாரண திடீர்னு தொட முடியாத இடத்துல சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட அந்த குச்சி இருந்திருக்கும், கிடச்சிருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கிடைச்சால் அது மாதிரி நடக்கும். அந்த கம்பி வந்துட்டு சொன்ன பாருங்கள், அதையும் நீங்கள் தொட முடியாது. அதாவது அது ஒரு கூட்டையே பார்க்க முடியாது, தொட முடியாது. அதை மீறி தொட்டாலும் இவ்வளோ வேலை இருக்குது. தொட்டிங்கன்னா கரண்ட்டில் கை வச்சு ஷாக் அடிக்கிற மாதிரி கம்பி இருக்கும். அப்போது அது இறை சம்பந்தப்பட்ட ஒரு பறவை. அதுக்கு இறைவன் எப்படி ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு பாருங்கள். சரி, பருந்துக்கு சொல்லிட்டீங்க. இந்த 12ஆந்தேதி 21ஆந்தேதி பிறந்தவங்க அவங்களும் அப்படி தான் இருப்பாங்களான்னாக்கா அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, அந்த 21ஆந்தேதி செய்கிறவங்கலாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய லைஃப்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்க வாழ்கிற வாழ்க்கையை ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதே நேரத்தில் பவர்ஃபுல்லாகவே இருப்பாங்க. 21ஆந்தேதி பிறந்தவங்க அவ்வளோ பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பவர்ஃபுல் என்னதுனாக்கா சும்மா நீங்கள் என்ன தேதி 21 சும்மா சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. அந்த பறவை எப்படி பறந்து உயரத்தில் இருக்கோ பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் பெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கனாக்கா 100 பேரும் ஒரே நேரத்தில் அவங்க பார்க்கக்கூடிய இறை சக்தி அவங்ககிட்ட இருக்குது. எப்படிங்க? பருந்து மாதிரி தாங்க. இருக்கிற பறவையிலே மிக உயர்ந்து பறக்கிறது எதுனா பருந்து. அது அப்போ எத்தனோ கிலோமீட்டர் உயரத்தில் பறக்குது. எத்தனோ கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கிற பருந்து கீழே இருக்கிற கோழி குஞ்சு கண்ணுக்கு தெரியும். உண்மை தானே? அது தெரியுது. அதே தான் 21ஆந்தேதி. அவங்ககிட்ட 100 பேர் வேலை செஞ்சால் இவர் தேதி 21, இவர் தான் மேனேஜ்மெண்ட்டில் உட்காந்துருக்கிறாரு. எல்லாத்தையும் இங்கே உட்காந்து கண்டுபிடிப்பார். இவருக்கு போய் யாரும் அவங்கவுங்க சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு மற்ற ஸ்டாஃபோ மற்றவங்க சாப்பாடு சொன்னாலும் கிடையாது. அது இறை சக்தி. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கா? இருக்குது. அப்போது 21ஆந்தேதி பிறந்தவங்க அந்த பருந்தினுடைய பவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸில் பருந்து தான். கழுகு கருடம் கிடையாது, பருந்து. அதனுடைய உருவத்தை உங்கள் சர்ட்டிலையோ நீங்கள் பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸுலேயோ பொறித்து வைங்கள். இல்லது ஸ்டாச்சுவாவோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மோதிரமாவோ கூட நீங்கள் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்த இறை சக்தி, அதுக்கு ஒரு இறை சக்தியை இறைவன் கொடுத்துருக்கிறார். அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் குறியீடு 21 குறியீடு பருந்து. 22 கரடி. இப்போ பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். ஒன்று பிடிச்சாக்கா உடும்பு பிடிப்பாங்க. அந்த பிடியை தளராது, விட மாட்டாங்க. உடும்பு வேறு. ஆனால் கரடி வேறு. கரடி பிடி மட்டும் அந்த பிடி தளராது. எனக்கு அந்த காட்டை ஒட்டி இருக்கிறவங்க புலி சிங்கத்துக்கு கூட பெருசாக பயப்பட மாட்டாங்க. கரடிக்கு பயப்படுவாங்க. ஆமாம், கரடிக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அது எந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னே சொல்ல முடியாது, தெரியாது. அப்படி அதனுடைய பிடி கடைசி வரைக்கும் நீங்கள் எடுக்கவே முடியாது. அது ஒருவேளை கையை பிடிச்சிருச்சுனாக்கா அந்த கையை நீங்கள் கட் பண்ணால் தான் ஆள் தப்பிக்க முடியும். அதுதான் கரடி பிடி. சரிங்க, அப்படிங்களாங்க? ஆமாம். இந்த 22ஆந்தேதி என்னுடைய பிறந்தவங்களும் கரடி பிடி தான். அவங்க ஒன்று பிடிச்சாவே சரி, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. 22ஆந்தேதி பிறந்த குழந்தைய பாருங்கள், அது ஒன்று நினச்சிருச்சு, அது ஒன்று அதை மாற்றவே முடியாது, அதை மாற்றிக்காது. எனக்கு இது வேணும்னா இது வேணும், எனக்கு இது கிடைக்கணுன்னா இது கிடைக்கும், எனக்கு இது நடக்கணுன்னா நடக்கணும். அப்போ 22ஆந்தேதி அவங்க எந்த இலக்கை தொடணும்னு நினச்சாங்களோ அந்த இலக்கை தொடாமல் வெளியே போக மாட்டாங்க. அது ஒரு வகையான அவங்களுக்கு ஏதோ இன்டைரக்டாக ஏதோ உதவி பண்ணுறாரோ இல்லையோ அதை அடைஞ்சே தீருவாங்க. நடிகர் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். அவர் பிறந்த தேதி என்ன? 22. அவர் இலக்கு என்னது? சினிமாவில் உச்சத்துக்கு போகணுன்னு நினச்சார், உச்சத்துக்கு போயிட்டார். அரசியலுக்கு வந்தார், நான் சிஎம் ஆகணும்னு நினச்சார், ஆகிட்டார். என்னங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க. கரெக்டாக நான் சொல்லலை, நடந்ததை சொல்கிறேன். அப்போ 22ஆந்தேதி தான் என்ன நினச்சாங்களோ சாதிச்சிருவாங்க, அதிலேருந்து சாதிச்சிருவாங்க. ஏன் அவரை தொட்டேன் அப்படின்னா, அப்போ 22ஆந்தேதி பிறந்தவங்களாம் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியுங்கிறதுக்காக தான் அது. சினிமாவில் அவர் உயரத்தை, ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது அவர் இருக்கிற இடத்துக்கு ரஜினிலாம் கம்பேரே பண்ண முடியாது. அவர் இங்கே இருந்தார், அவர் இங்கே இருந்தார். தொட்டுட்டார்ல, அவரை பீட் பண்ணிட்டார்ல, உச்சத்துக்கு போயிட்டார்ல. அரசியலில் அவர் இங்கே இருக்கும்போது எல்லோரும் மேலே இருந்தாங்க, அங்கேயும் தொட்டுட்டார் இல்லையா. அவங்க பிடி அந்த மாதிரி கரடி பிடி. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சிருவாங்க. அது இறை சக்தியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால் 22ஆந்தேதி பிறந்தவங்க அவ்வளோ பேருக்கும் நீங்கள் நினச்சதே சாதிக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. அந்த கரடியை நீங்கள் உங்களோட சிம்பிளாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம், ஸ்டாச்சுவாகவும் வீட்டில் வச்சுக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம்.
ரைட். அடுத்து 23க்கு வந்துட்டு எறும்பு. ஏன் எறும்பை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, எறும்பு வந்து எப்போது சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு நான் புதுசாலாம் சொல்ல தேவையில்லை. எல்லாத்துக்கும் எறும்புனா சுறுசுறுப்பு தான். ஆனால் எறும்புக்கிட்ட சுறுசுறுப்பு மட்டும்தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எறும்புக்கிட்ட இருக்கிறது இன்னொரு ரகசியம் என்னன்னாக்கா, அது எதை நோக்கி பயணிக்குதோ எதை நோக்கி பயணிக்குதோ அந்த பயணத்தில் ஏதாவது தடை வந்ததுன்னா கூட ரூட்டை மாற்றி போயிடும். அது இப்படி போயிட்டே இருக்குது. ஒரு வேளை நம்ம அது போகிற இடத்துல இப்படி வைங்களேன், இப்படி போவோம், இப்படி வச்சு இப்படி போய் அது போகிற இடத்துக்கு இப்படி போயிட்டு அப்படி போய் சுற்றிக்கிட்டு அது இலக்கை அடைஞ்சிரும், தொட்டுரும். அது எங்கே தொடணும்னு நினச்சா அது தொட்டுரும், எங்கே போகணும்னு நினச்சா அது போயிடும். அந்த இதை தான் நாம் புரிஞ்சுக்கிற மொழிய சுறுசுறுப்பாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, அது விட்டுருங்க. அதை தாண்டி அதேமாதிரி 23ஆம் தேதியும் பிறந்தவர்கள் அதிகப்படியாக யார் இருப்பாங்க? 22 வந்து ஆணுன்னு சொல்லியிருப்போம் நம்ம ஃபார்மேட்டில். ஏன் ஃபார்மேட்டில் ஒவ்வொன்றும் அப்பப்போ இண்டிகேட் சொல்கிறேன்னா, இந்த தேதி பெண், இந்த தேதி ஆண் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. 22 வந்து ஆணு தான் அதிகம். அதே வந்து 23 வந்துட்டு ஆணும் 50, பெண்ணும் 50. பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆண்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. 21ஆம் தேதி பிறந்தவங்க நான் ஓய்வாக அங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஆக்டிவ் அப்படி இருப்பாங்க, அந்த எறும்பு போன்று. அதேமாரி ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னாக்கா உட்காந்துருக்க மாட்டாங்க, அதை பல ரூட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு காலம் அவங்க பெண்களாக இருந்தாலும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த எறும்புக்குண்டான குணாதிசயம் அவங்கக்கிட்ட அப்படியே இருக்கும். ஓய்வுன்றதே இருக்காது. தன்னால் என்ன கிடைக்கணும், தன்னால் என்ன நடக்கணும்னு முயற்சியை செஞ்சு கொண்டே இருப்பார்கள். அதனால் 23ஆம் தேதி பிறந்தவங்கள் எறும்பை உங்களுடைய குறியீடாக பயன்படுத்துகிறீர்கள். எறும்புக்குண்டான இறைவன் கொடுத்த சக்தியும் உங்களுக்கும் கிடைக்கும். அனைவரும் இது பயன்படுத்திக்கலாம். 24 ஒட்டகம். ஒட்டகம் பொதுவாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒட்டகம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று கேரி பண்ணிட்டு போகும். அதுக்கு தானே அதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு போயிட்டுருக்குது. அப்போது அது வந்துட்டு சுமந்துக்கிட்டு போகுது. 24ஆம் தேதி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆணா பெண்ணா அதிகம்னாக்கா பெண்ணுன்னு சொல்லுவோம். அவங்க ஃபேமிலியை அவங்க தான் சுமந்து கொண்டு போவார்கள். அடுத்தவர்களுக்காக சுமக்கிறாங்க. ஒட்டகம் அதுக்கு சுமக்க போகுது, அதுக்கு ஒன்றும் சுமக்க போகிறதில்ல. நம்மளை மாதிரி உள்ளவங்க அதை அடுத்தவங்களுக்காக தான் அது தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிடும். 24ஆம் தேதியும் அவர்கள் வாழ்க்கையை சேக்ரிஃபைஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க அடுத்தவர்களுக்காக. அடுத்தவர்னா யார்? அவங்க ஃபேமிலிக்காக தான். ஒட்டகம் யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்காக செய்யுது. அது ஒரு கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது பாருங்கள் குறியீடு. மொத்த லைஃபையுமே அவங்க சேக்ரிஃபைஸ் தான் பண்ணுவாங்க. அதனால தான் ஒட்டகத்தை கம்பேர் பண்ணுது. அந்த குறியீடை நீங்கள் பயன்படுத்தும் போது அது சொன்ன மாதிரி ஒவ்வொரு பறவைக்கும், ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும், ஒவ்வொரு ஊர்வனத்துக்கும் இறைவன் கொடுத்த சக்தியை நீங்கள் அது உருவமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒட்டகத்தை உங்கள் ட்ரெஸ்ஸில் பயன்படுத்தலாம், எம்பளமாக பண்ணலாம், சிம்பிளாக பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு லெட்டர் பேட் வைக்கிறீங்கன்னா அதில் ஒட்டகம் போடுங்க. ஒட்டகம்னு சொல்லி இது வரைக்கும் நிறைய பொருள் வந்திருக்கு, எதுவுமே தோக்கலை, எல்லாமே ஜெயிச்சிருக்கு. கேமல் பென்சில் இருக்குது, கேமல் ரப்பர் என்னென்னமோ இருக்குல்ல, எப்போவோ ஆரம்பிச்சது இன்னும் ஓடுது. அது இது ஆகாது. காரணம் கேட்டிங்கனாக்கா இறைவன் அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்குறாரு. அதனால் நீங்கள் 24ஆம் தேதி பொறுத்தும் ஒட்டகத்தை நீங்கள் போட்டுக்குங்க, நீங்களும் ஜெயிச்சிருவீங்க. அடுத்து 25 மான். பொதுவாகவே 25 வந்துட்டு மான் சொல்கிறோம். அந்த மான்லேயே ஆண் மான். மான் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் இதில் ஆண் மான் இருக்கும்போது அதனுடைய கொம்பு, அதனுடைய இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்கும். நம்ம கூட ஒரு இடத்துக்கு போகிறோம் பார்த்தோன்னாக்கா அந்த மானுடைய இதுக்கு பார்க்கும்போது அப்படியே அதை ரசித்து பார்ப்போம். அதுமாதிரி 25 யார் பெண்களாக ஆண்களாக பார்த்தாக்கா இதுலேயும் வந்து 24க்கு பெண்கள்னு சொல்லியிருக்கிறோம், 25க்கு 50-50 ஆண்கள் தான். 50 ஆண்கள் 50 பெண்கள் பர்சன்டேஜ். அப்போ 25க்கு ஆண்மானை தான் இங்கே அதிகமாக நம்ம சொல்கிறோம். ஆண்மானத்தை தான் சொல்லியிருக்கிறோம் குறியீடாக. ஏன் ஆண்மானை நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக 25ல் பெண்ணாக இருந்தால் சரி ஓகே, ஆணாக இருந்தாலும் அழகாக தான் இருப்பாங்க, ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. மானின் வாழ்க்கையும் கூட ஒரு மாதிரியான ரகசியமான வாழ்க்கை தான். மானம் வந்து அது வாழ்கிற வாழ்க்கையை போயிட்டு நம்ம பார்க்கலாம். அது வாழ்கிற வழிமுறை நிறைய இருக்குது. ரகசியமாகவே எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். 25ஆம் தேதி பிறந்தவங்களும் அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் ரகசியமாகவே இருக்கும், வெளிப்பட ஓப்பன். சில பேருடைய வாழ்கிறது பார்த்தாவே ஓப்பனாகவே தெரியும். நான் ஓப்பனுங்க, அதனால் ஓப்பனாக வாழ்கிற வாழ்க்கை தெரியும். இவங்க வாழ்கிற வாழ்க்கையை ஓப்பன் கண்டே பிடிக்க முடியாது. பர்சனல் வாழ்க்கையும் சேர்த்து சொல்கிறேன். அதே நேரத்தில் ஒரு சில ஊர்வனையும் சரி, சிலது பரப்பவனையும் சரி, ஓடுற எண்ணனும் சரி, ஒன்றோட ஒன்று அடிக்கும். ஆனால் மான் மட்டும் யாரையும் அடிக்காது. அப்படின்னா நம்ம மனுஷனை எடுத்துகிட்டால் யாரையும் கெடுக்க மாட்டாங்க. 25 பார்த்திங்கன்னா அவங்க உண்டு, அவங்க வேலை ஒன்று இருப்பாங்க. அவங்கள அடுத்தவங்க லைஃப்பை போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மான் இனம் எப்படி அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணலையோ, அதே பிறந்த மனித குலமும் வந்துட்டு பிரத்தியாரை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க.
அப்போ மானுக்கு அது ஆண்மான், அந்த கொம்பு வச்சுட்டு அப்படியே வரைஞ்சி அப்படியே ஒரு மாதிரி கம்பீரமாக இருக்கும். இவங்களும் அப்படி தான் இருப்பாங்க, ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. 25 தேதி பிறந்திருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப சைஸு கம்மியாலாம் இருக்க மாட்டாங்க, கம்பீரமாக இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தோற்றமே அப்படி தான் இருப்பாங்க. அப்போது இந்த குறியீடு எப்படி நம்மளோட போய் கனெக்டிவிட்டி நடக்குது பாருங்கள், கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் தேவையா மனிதனுக்கு? கண்டிப்பாக. ஏன்னா இறைவன் அதுங்களுக்குன்னு ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறார். நாம் அதை பயன்படுத்தும், அந்த சக்தியை நாம் கலெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போது நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை போடும்போது அந்த ஆண்மான் 25 பிறந்தவங்க ஆண்மான குறியீடை பயன்படுத்துங்கள். வெற்றி உங்களது. இல்லை ஸ்டாச்சு மாதிரி வச்சுக்கிறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி கையில் போட்டுக்கிறங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா லெட்டர் ஆடு, இது மாதிரி விசிங் கார்டு, அதில் கூட ஆண்மானி பொறித்த மாதிரி அழகாக போடுங்க சிம்பிளையும். உங்கள் தொழில் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த குறியீடை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்குள்ள சக்தி காட்ட அதனுடைய சக்தி தான் அதிகம். மனித சக்தியோட இறைவன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சக்தி நிறைய கொடுத்துருக்காரு. அது மிக நம்ம வாழ்க்கை உயர்வதற்கு, உங்கள் வாழ்க்கை உயர்வதற்கு அது மிகவும் அந்த குறியீடு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக அதை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். கண்டிப்பாங்க ஐயா. அதாவது 21ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கான குறியீடு, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிப்படியை எட்டி பிடிக்கிறதுக்கான குறியீடு, அதுக்கான அர்த்தங்களும் புரிகிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு இது கனெக்ட் ஆகிருக்கும். என்னுடைய நண்பர்கள் கூட நான் சில பேருக்கு நீங்கள் சொல்கிற நண்பர்களுக்கு பார்க்குற போது அப்படியே கனெக்ட் ஆகியிருந்துச்சு. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.